ஹாய் காய்ஸ், ரோஸ் ஃப்ளேவர் கேசரி செய்ய ஒரு நான்ஸ்டிக் பேனில் நெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ரவை ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேங்க. நான் பாசிப்பருப்பு ரவை எப்போ வாங்குறேனோ அதை வறுத்து ஆற வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அதில் எது செய்யணும்னாலும் டக்குன்னு செய்யலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உலர் திராட்சை எனக்கு பிடிக்காதனால நான் சேர்க்கல. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்ல முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். நான் 1 கிளாஸ் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதில் 3 மடங்கு அளவு நீங்கள் தண்ணி எடுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நீங்கள் 1 பவுல் ரவை எடுத்திங்கன்னா 3 பவுல் அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரோஸ் மில்க் எசன்ஸ் சொல்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. அதை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நல்லா ரோஸ் ஃப்ளேவரோட. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. இல்லைன்னா கெட்டி விழுந்துடும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நல்லா தண்ணி வத்துற வர நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சீனி தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணால் நீங்கள் அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நம்மளுக்கு நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் தண்ணியாகும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்ம ஆல்ரெடி முந்திரி வறுத்து தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம முந்திரி கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி. ரோஸ் ஃப்ளேவர் கேசரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துட்டு போகிறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.